எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பசங்களுக்கு லீவ் ஆரம்பிச்சா போதும், வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு டிஃபன் ஸ்நாக்ஸ்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு 2 வித்தியாசமான ரொம்பவே டேஸ்டியான சாண்ட்விச் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கார்லிக் பட்டர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் உப்பு இல்லாத வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 3-4 பல் பூண்டை துருவி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இட்டாலியன் சீசனிங் கூட சேர்த்துக்கலாம். கார்லிக் பட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் 200 கிராம் மாட்சரெல்லா சீஸை மீடியம் சைஸ் கிரேட்டரில் துருவிக்கோங்க. சீஸை துருவினதும் எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து டோஸ்டீஸ்க்கான ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் வேக வச்ச சோளம் போடுங்க. 1 கப் சிவப்பு குடமிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 கப் பச்சை குடமிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பூண்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 கப் துருவன மாட்சரெல்லா சீஸ் போடுங்க. அடுத்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் எடுத்து தனியாக வச்சுருங்க. டோஸ்டீஸ் பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோஸ்டீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு 2 பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பிரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பிரெட் ஸ்லைஸ்லேயும் வெண்ணெயை தடவுங்க. ரெடி பண்ண ஃபில்லிங்கை கொஞ்சமாக ஒரு பிரெட் ஸ்லைஸ் மேலே வைங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம சாண்ட்விட்சை டோஸ்ட் பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சமாக வெண்ணெயை தடவி மெதுவாக ரெடி பண்ண சாண்ட்விட்சை பேனில் வைங்க. மேலே கொஞ்சமாக வெண்ணெயை தடவி பேனை மூடி வச்சு கொஞ்ச நேரம் டோஸ்ட் பண்ணுங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது அடுத்த பக்கம் திருப்பி போட்டு பேனை மூடி வச்சு கொஞ்ச நேரம் டோஸ்ட் பண்ணுங்க. அப்போ உள்ளே இருக்கிற காய் வெந்து சீஸும் நல்லா உருகிடும். பாருங்க, சீஸ் நல்லா உருகிட்டு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது குயிக்காக செய்யணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இதை கெச்சப்போட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் பண்ண மற்ற சாண்ட்விச் ரெசிபீஸோட 2-3 லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து கூட நீங்கள் செய்யலாம். சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா வேறு என்ன மாதிரி சாண்ட்விச்சஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் பொடியாக நறுக்கின பூண்டு பல்லு 3, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, 2 நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு சின்ன குடமிளகா பொடியாக நறுக்கினது அதையும் போட்டு நல்லா வதக்கணும். குடமிளகா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் லோவில் வச்சு இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு பன்னீரை நல்லா வதக்கணும்.
5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா பன்னீர் நல்ல மசாலால கோட் ஆயிருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது புதினா கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, ஒரு கையளவு புதினா இலை, 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு 2 பூண்டு பல்லு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி போடணும், கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ், அரை டீஸ்பூன் உப்பு போட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைக்கணும். இப்போ புதினா கொத்தமல்லி சட்னி தயாரா இருக்கு. அடுத்தது 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து முதல்ல பிரெட் ஸ்லைஸ்ல பட்டர் தடவணும். ரெண்டு ஸ்லைஸ்லயும் பட்டர் தடவின பிறகு செஞ்சு வச்ச புதினா சட்னியை 2 ஸ்லைஸ் மேலயும் போட்டு தடவணும். அடுத்தது செஞ்சு வச்ச பன்னீர் ஃபில்லிங்க ஒரு ஸ்லைஸ் மேல வைக்கணும். இது மேல 2 கியூப் ப்ராசஸ் சீஸ் கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்க சீஸ் ஸ்லைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாண்ட்விச்சை க்ளோஸ் பண்ணிட்டு கிரில் செய்ய போறோம். இதுக்கு ஒரு பேன் எடுத்து அதுல கொஞ்சம் பட்டர் போட்டு செஞ்சு வச்சு பன்னீர் சாண்ட்விச்சை கிரில் பேன் மேல வைக்கணும். சாண்ட்விச் ஒரு பக்கம் கிரில் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பட்டர் மேல தடவலாம். ஒரு பக்கம் கிரில் பண்ணி முடிச்சு மறுபக்கம் திருப்பி சாண்ட்விச் 2 பக்கம் கிரில் ஆன பிறகு பேன்ல இருந்து எடுத்துருங்க. சூப்பரான கிரில் பன்னீர் சாண்ட்விச் தயாரா இருக்கு. ரெண்டு அட்டகாசமான சாண்ட்விச் ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ இனிமேல் பசங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.